10th standard mathematics chapter 2 exercise 2.4 question number 2. Find the first 4 terms of the sequences whose nth terms are given by சொல்லிட்டு ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா an that is equal to n cube minus 2. ஸோ நம்ம an இந்த சைடு ஜென்ரல் டேர்ம்னு அர்த்தம். ஸோ ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க, அதாவது nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம் எல்லாம் ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் என்னலாம் a1 a2 a3 a4. ஸோ இது ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ். இது ஒவ்வொரு கண்டுபிடிக்கணும். n வேலை 1 2 3 4 போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a1 போடுங்க இந்த சம்மில். ஸோ a போட்டிங்கன்னா n வேலைலாம் 1 ஆயிடும். ஸோ 1 cube minus 2. ஸோ 1 க்யூப்னாலும் ஆல்வேஸ் 1 கூட எந்த நம்பர் வச்சு க்யூப் பண்ணாலும் எந்த நம்பர் வச்சு பவர் எடுத்தாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ -2 இருக்குது. ஸோ 2லேருந்து 1 கம்மி பண்ணால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸு. ஸோ -1 அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் a2 2 க்யூப். இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, அது வேலை 2. ஸோ 2 க்யூப் minus 2. ஸோ 2 க்யூப்னா 2 2s are 4, 4 2s are 8. 8 minus 2 என்ன வரும் 6. நெக்ஸ்ட் a3 3 க்யூப் minus 2. இந்த இடத்துல 3 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது a3. ஸோ 3 க்யூப்னா 27. 3 3s are 9, 9 3s are 27. 27 minus 2 என்னது 25. நெக்ஸ்ட்டு பாருங்கள் a4. a4 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் 4 போடுங்க. ஸோ 4 க்யூப் minus 2. ஸோ 4 க்யூப் minus 2னா 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 64 minus 2 equal to 62. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சம்மில் 4 டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லி எழுதணும். ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஆர் என்னன்னா -1 6 25 62. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் கவனிங்க. -1 the whole power n plus 1 n into n plus 1. ஸோ இது அதே போல் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது எல்லா இடத்துலையும் 1 போடுங்க. ஸோ இந்த எண்ணு வேலை, இந்த எண்ணு வேலை, இந்த எண்ணு வேலை எல்லாத்துலேயும் 1 போட்டுக்கோங்க. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குதுனாலே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவுமே ப்ளஸ் மைனஸில் இல்லை, இது மட்டும் தான் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஸோ குழம்பிடக்கூடாது. இது 1 into 1 plus 1. ஸோ என்ன பண்ணணும்னா -1 the whole power என்னது, இந்த 1 plus 1 என்னது 2 into 1 plus இந்த 1 plus 1 2. இப்போ என்ன வரும் -1 the whole square. -1 the whole square என்னது -1 into -1 that is +1. ஸோ +1னா சும்மா 1 போட்டாலே போதும். 1 into 2 இந்த 1 இந்த 2. ஸோ 1 is 1, 1 2 is 2. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வருது. அடுத்தது பாருங்கள் a2. இதே டேர்மில் செகண்ட் டேர்ம். ஸோ -1 to ஹோல் பவர் இந்த இடத்துல என்ன வேலை 2 வரும், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2. ஸோ எல்லாத்தையும் 2 போட்டிங்கன்னா 2 + 1 into 2 into 2 + 1. ஸோ -1 the whole power 3 into 2 into 2 + 1. -1 the whole power 3 என்னன்னா -1 into -1 into -1. ஸோ -1 into -1 இப்போ தான் பார்த்தோம், +1 into இன்னொரு -1 மிச்சம் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா -1 தான் இதோடைய ஆன்சர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா -1 into 2 into 2 + 1 3. ஸோ இது வரும் 2 3 6 -6. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -6. நெக்ஸ்ட் a3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்த 3, இந்த இடத்த 3, இந்த இடத்த 3, எல்லாத்தையும் 3 போடணும். என்ன வேலைலாம் வேறு நம்பர்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ 3 + 1 3 into 3 + 1. ஸோ -1 the whole power 3 + 1 4. இது 3, இது 3 + 1 4. ஸோ -1 the whole power 4. எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் பவரில் வந்துட்டாலே +1 தான். ஈவன் பவரில் வந்துட்டாலே. ஸோ இது சிம்பிளாக நம்ம இப்படி கட்லே பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா சொல்லணும்னா -1 the whole power n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் +1 தான். -1 the 1 power ஆடாக இருந்துச்சுன்னா அது வந்து -1. அது இந்த இடத்துல வந்து ஆட் நம்பர் போட்டிங்கன்னா அது -1 தான் எப்பவுமே வரும். இதே இந்த இடத்துல போட்டிங்கன்னா அது வந்து +1 தான் எப்பவுமே வரும். ஸோ இங்கே பார்த்த போல இப்போ இது 2 வந்து ஈவன், ஸோ அதனால் +1 வந்துச்சு. 3 வந்து ஆடு, அதனால் -1 வந்துச்சு. ஸோ அப்போ 4 வந்து ஈவன், என்ன வரும் +1 தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எப்படி போட்டுடலாம், 1 into 3 into 4. 1 into 3 3, 3 4s are 12. ஸோ இதோட ஆன்சர் 12. நெக்ஸ்ட் a4 என்னது -1 the whole power 4 + 1 into 4 into 4 + 1. இந்த இடத்துலனா 4 அவ்வளோதான். என்ன வேலைனா 4 போடுங்க. ஸோ அவ்வளோதான். இது என்ன ஒரு -1 the whole power 5 into 4 into 4 + 1 5. ஸோ -1 the whole power 5 ஆட் நம்பர், அப்போ -1 தானே. ஸோ -1 into 4 into 5 வந்து 20. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -20. ஸோ நெக்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆர் த ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ். த ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆர் என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு
ஃபஸ்ட் வந்து 2 வச்சு, ரெண்டாவது -6, அடுத்தது 12, அது லாஸ்ட்டாக வந்து 20, -20. ஸோ இப்படி சொல்லி முடிக்கணும். லாஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். an = 2n² - 6. an = 2n² - 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது a1. ஸோ 2 × 1² என்ன பேரில் 1 போடணும், ஆனால் ஹோல் ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் -6. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரை சால்வ் பண்ணுங்கள். 1² 1 -6. ஸோ 2 × 1 2, 2 - 6. 6ல் 2 4, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ இதோட ஆன்சர் -4. அடுத்தது இது வந்து 2 × 2 2 -6. என்ன வேலை 2, அவ்வளோதான். ஸோ 2 × 4 -6. 2 4s are 8. 8 - 6 என்னது 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் a3. 2 × 3 2 -6. 3 என்னது 2. 3² வந்து 9. 3 3s are 9 -6. இது என்னது 18 - 6, that is equal to 12. நெக்ஸ்ட் a4. a4 பார்த்தீங்கன்னா 2 × 4 -6. ஸோ 2 × 4² 4 4s are 16. 16 - 6. So the answer 32 - 6 is equal to 26. The next first four terms are என்னலாம் -4 2 12 26. ஆக்சுவலி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடாட்டி தான் 3 சம்மை நம்ம பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.